Hi friends, now respirations, plant respiration 30 questions MCQ question கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள ஆன்சர் கமெண்டில் வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் ஆன்சரை கமெண்டில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், which of the following is the key intermediate compound? எதனுடைய intermediate compound? Like glycolysis to Krebs cycle, glycolysisல end product இருந்து to Krebs cycle வரைக்கும் இருக்கக்கூடிய intermediate compoundல என்ன compound இருந்தது? ஆப்ஷன் A ATP, ஆப்ஷன் B NADH, ஆப்ஷன் C malic acids, ஆப்ஷன் D அசிடைல் கோஏ. நல்லா திங்க் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம பிஜிடிஆரில் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியும். கொஸ்டின் நம்பர் 2, ஹெமி ஆஸ்மாட்டிக் தியரி ஆஃப் ஏடிபி சிந்தசிஸ். ஹெமி ஆஸ்மாட்டிக் தியரி ஆஃப் ஏடிபி சிந்தசிஸ்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் இங்கே என்னென்னா குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா இஸ் பேஸ்ட் ஆன். ஓகேங்களா, ஹெமி ஆஸ்மாட்டிக் தியரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிட்செல்லு அதில் ஏடிபி சிந்தசிஸ் இந்த குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா இஸ் பேஸ்ட் ஆன். ஆப்ஷன் ஏ மெம்பரின் பொட்டன்சியல், ஆப்ஷன் பி புரோட்டான் கிரேடியன்ட், ஆப்ஷன் சி அக்யூமுலேஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸ், ஆப்ஷன் டி அக்யூமுலேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ். நவ் தேர்ட் கொஸ்டின் போயிடுவோம். ATPase activity takes place inside the, நம்ம மைட்டோகாண்ட்ரியாவில் இன்னர் மெம்பரேனில் மேட்ரிக்ஸில் நம்ம ஒரு பின் மாதிரி ஒரே ஒரு பின்னை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த பின்னு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிசோம் சொல்லுவோம். அந்த ஆக்சிசோமில் பேஸில் என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்டாக்கில் என்ன ஃபார்ம் ஆகும், ஹெட்டில் எது ஃபார்ம் ஆகும் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேங்களா, ஸோ ATPase activity takes place inside the option A head of axisome, option B base of axisome, option C stalk of axisome, option D all of these. Now ஒரு question போலாங்களா. Protein is the respiratory substrate. What is it? Protein is the respiratory substrate. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் மோர், இந்த ப்ரோட்டீன்லாம் வேற என்ன சார் கேட்பாங்க, கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் இஸ் த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். அதுக்குண்டான ஆன்சரும் இங்கே தான் இருக்குது. ப்ரோட்டீன் இஸ் த ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டோட ஆன்சரும் இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ அனரோபிக் ரெஸ்பிரேஷன், ஆப்ஷன் பி ஃப்ளோட்டிங் ரெஸ்பிரேஷன்ஸ், ஆப்ஷன் சி சீட்லிங்ஸ், ஆப்ஷன் டி புரோட்டோபிளாஸ்மிக் ரெஸ்பிரேஷன். இப்போது ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ். இப்போ nitrogenous contains a protein and metals is. the enzyme of nitrogenous-னாவே உங்களுக்கு ஒரு மினரல்ஸ் ஞாபகம் வந்துடணும். அதில் protein and metals is. ஸோ ஆப்ஷன் ஏ iron and CO, ஆப்ஷன் பி iron and MO molybdenum, ஆப்ஷன் சி iron and sulfur, option D iron and magnesium Mg. Then sixth question, which of the following is concerned with both flower inductions and seed germinations? இந்த ரெண்டு ப்ராசஸும் பண்ணக்கூடிய அந்த கன்சர்னிங் ப்ராசஸ் யாரு? ஆப்ஷன் ஏ ஃப்ளாரிஜன், ஆப்ஷன் பி குளோரோஃபில், ஆப்ஷன் சி பிளாஸ்டோசைனின், ஆப்ஷன் டி பைட்டோக்ரோம். வாங்க செவன்த் கொஸ்டின் போகலாம். சைனைடு இன்ஹிபிட்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சைடு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சைனைடை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி அது வந்து ஆப்ஷன் ஏ சைட்டோக்ரோம் சியா, ஆப்ஷன் பி சைட்டோக்ரோம் பியா, ஆப்ஷன் சி சைட்டோக்ரோம் ஏ, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமானது. நவ் கொஸ்டின் நம்பர் 8,
The phytohormone, which is supposed to be one of the factor responsible for regulating the opening and closing of stomata. இப்போ நம்ம ஃபைட்டோக்ரோம் ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு தெரியும், பிளான்ட் ஹார்மோன். இதில் பிளான்ட் ஹார்மோனில் ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டொமேட்டா அண்ட் க்ளோசிங், ஸ்டொமேட்டாவோட ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ப்ராசஸை பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் ஏ ஏபிஏ, ஆப்ஷன் பி ஐபிஏ, ஆப்ஷன் சி ஜிப்பர்லிக் ஆசிட், ஆப்ஷன் டி கைனடின். Now we go for 9th question. Total ATP produced during EMP pathway. EMP pathway உங்களுக்கு தெரியும், எம்டன் மேயர்கா பேனஸ். என்ன சைக்கிள்? கிளைகாலிசிஸ் சைக்கிள். ஓகேங்களா? இதில் எவ்வளோ ஏடிபி ப்ரொடக்ஷன் பண்ணிக்குது? ஈஸி தான். ஆப்ஷன் ஏ 24 ATP molecules, ஆப்ஷன் பி 8 ATP molecules, ஆப்ஷன் சி 38 ATP molecules, ஆப்ஷன் டி 6 ATP molecules. Question number 10. Beside the net gain of 2 ATP, நோட் பண்ணிக்கோங்க, net gain of 2 ATP molecules in glycolysis, which other molecules are simultaneously formed? ஈஸி தான். ஓகேங்களா? அப்போது இங்கே வந்து நமக்கு மொத்தமாக 4 ATP, கீழே 4 ATP இருக்கும், அங்கே மேலே 2 ATPயோட மைனஸ் பண்ணி நமக்கு கெயினாக 2 ATP கிடச்சிருச்சு. இதில் அதோடு சேர்ந்து வேறு என்ன நமக்கு ஃபார்ம் கிடைக்கிது? ஆப்ஷன் ஏ NADPH2, ஆப்ஷன் பி NADH2, ஆப்ஷன் சி FAD அண்டு ஆப்ஷன் டி FADH2. Now 11th question போகலாம். பிளான்ட் ஹார்மோன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போல்ட்டிங் இஸ். போல்ட்டிங் மெத்தட்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது க்ரோத் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, திடீர்னு சடனாக அந்த க்ரோத் வளராமல் ரோசட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ரோசட்டினா அதுக்கு மேலே வளர்ச்சி இல்லாமல் குன்றி போயிடும். அந்த ப்ராசஸ் பேர் தான் போல்ட்டிங் ப்ராசஸ். அப்போது அந்த இடத்துல ஒரு ஹார்மோன் தெளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நார்மலாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஹார்மோன் என்ன ஹார்மோன் தெளிக்கிறாங்க? ஆப்ஷன் ஏ எத்திலின், ஆப்ஷன் பி சைட்டோகைனின், ஆப்ஷன் சி ஜிப்பர்லின்ஸ், ஆப்ஷன் டி அப்சசிக் ஆசிட். கொஸ்டின் நம்பர் 12. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸ்ப்ரவுட்டிங் ஆஃப் பொட்டேட்டோ அண்டர் ஸ்டோரேஜ் கண்டிஷன் இஸ் டியூ டு, நம்ம வந்து ஒரு போட்டோசிந்தசிஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அதை ஸ்டாப். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து வளர்ந்துருச்சுன்னா அதோடைய ஸ்டோரேஜ் கண்டிஷனில் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதை வந்து வளர்றதுக்கு அப்படியே கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ அதில் எந்த ஹார்மோனும் யூஸ் பண்ணுறாங்க? ஆப்ஷன் ஏ எக்ஸின், ஆப்ஷன் பி ஜிப்பர்லின், ஆப்ஷன் சி கித்திலின், ஆப்ஷன் டி சைட்டோகைனின். நெக்ஸ்ட்டு போகலாம். ஏடிபி இஸ் ஆப்ஷன் ஏ நியூக்ளியோடைட், ஆப்ஷன் பி நியூக்ளியோசோம், ஆப்ஷன் சி பியூரின் பேஸ், ஆப்ஷன் டி நியூக்ளியோசைடு. Question number 14. The first reaction in photorespiration is. The first reaction in photorespiration is option A carboxylations, option B decarboxylations, option C oxygenations, option D phosphorylations. இது என்ன கேட்குறான்? த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனாக போட்டோ ரெஸ்பிரேஷனில். ஓகேங்களா? என்ன ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும்? நம்ம 15th கொஸ்டின் போகலாம். த மைக்ரோபியல் கன்வர்ஷன் ஆஃப் அமோனியா டு நைட்ரேட் இஸ் கால்டு. ஒரு அமோனியா வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன? ஆப்ஷன் ஏ அமோனிஃபிகேஷன்ஸ், ஆப்ஷன் பி நைட்ரிஃபிகேஷன்ஸ், ஆப்ஷன் சி டீநைட்ரிஃபிகேஷன்ஸ், ஆப்ஷன் டி நைட்ரஜன் ஃபிக்சேஷன். Question number 16. The symbiotic fixation of atmospheric nitrogen. Question number 16. The symbiotic fixation of atmospheric nitrogen in root nodules of pulse crops is brought about by. அதாவது symbiotic
fixation of atmospheric nitrogen in root nodulesனாவே நம்ம அந்த ஆர்கானிசம் இன்னும் அதுலேயும் பர்டிகுலர் பல்ஸ் கிராப்ஸ். ஆப்ஷன் ஏ மைக்கோபாக்டீரியம், ஆப்ஷன் பி மியூக்கர், ஆப்ஷன் சி ரைசோபஸ், ஆப்ஷன் டி ரைசோபியம். Question number 17. A photosynthetic anaerobic asymbiotic nitrogen fixing bacterium. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, asymbiotic. It is a anaerobic process. Photosynthetic anaerobic asymbiotic nitrogen fixing bacterium. Option A Acetobacter, option B Bacillus, option C Rhizobium, option D Rhodospirillum. இப்போ நம்ம question number 18. The biofertilizer present in root nodules, non-leguminous plants. Note the point. இது ஒரு biofertilizer present root nodulesல இருக்கக்கூடிய non-leguminous plant எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அசிடோபாக்டர், ஆப்ஷன் பி கிளாஸ்டிரிடியம், ஆப்ஷன் சி ஃப்ராங்கியா, ஆப்ஷன் டி ரைசோபியம். ஓகே. Now question number 19. Some blue-green algae can be used as biofertilizer because some blue-green algae can be used biofertilizer. நம்ம வந்து PGA ஆல்காவை வந்து நம்ம biofertilizer சொல்கிறோம். ஏன்னா ஆப்ஷன் ஏ they fix nitrogen, ஆப்ஷன் பி they have mucilage, ஆப்ஷன் சி they grow everywhere, ஆப்ஷன் டி they are photosynthetic. கொஸ்டின் பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நம்ம 20th கொஸ்டின் போகலாம். Which of the following ammodifying bacteria? Which of the following ammodifying bacterium? எது வந்து அம்மோனிஃபையிங் பாக்டீரியம், அதாவது நமக்கு எது அம்மோனியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அங்கே என்ன பாக்டீரியா இருக்குது? ஆப்ஷன் ஏ பேசிலஸ் சப்டிலிஸ், ஆப்ஷன் பி சூடோமோனஸ் ஸ்ட்ருட்ஜிரி, ஆப்ஷன் சி பேசிலஸ் ராமோசஸ், ஆப்ஷன் டி சாந்தோமோனஸ் சிட்ரி. Question number 21. The synthesis of leg hemoglobin. The synthesis of leg hemoglobin requires option A copper 2 plus and magnesium 2 plus, option B magnesium 2 plus and calcium 2 plus, option C calcium 2 plus and iron 2 plus, option D iron 2 plus and copper 2 plus. எது வந்து லெக் ஹீமோகுளோபின் சிந்தசிஸ் பண்ணது மினரல்ஸு? Question number 22. Abscisic acid is synthesized in ABA. Abscisic acid is synthesized in ABA. Option A endoplasmic reticulum, option B peroxisomes, option C chloroplast, option D ribosomes. ஓகேங்களா? which one is a abscisic acid synthesis பண்ணக்கூடிய ABA? ஓகேங்களா? இந்த 4 செல் பார்ட்ஸில் எதுன்னு பாருங்கள். Question number 23. In which one of the following chilling treatment required to break dormancy? chilling treatment மூலிமா நாம் அந்த டார்மன்சியை பிரேக் பண்ணுறோம். ஓகேங்களா? அது என்ன பிளான்ட்? ஆப்ஷன் ஏ ஆர்கிட்ஸ், ஆப்ஷன் பி குக்கும்பர்ஸ், ஆப்ஷன் சி ஆப்பிள்ஸ், ஆப்ஷன் டி ட்ரைகோனெல்லா. Question number 24. Application of which of the following hormones delays the onset of senescence in detached leaves? அதாவது வயது முதிர்வாகும் இல்லையா, அந்த செனசன்னா முதிர்வடையக்கூடிய தாவரங்கள். ஸோ அப்போது வந்து நம்ம எந்த ஹார்மோன் தெளித்தா அதனுடைய வயது முதிர்வை தடுக்கலாம்? ஆப்ஷன் ஏ டிலே ஆகலாம், எத்திலின், ஆப்ஷன் பி ஜிப்பர்லின், ஆப்ஷன் சி அப்சசிக் ஆசிட், ஆப்ஷன் டி cytokinin, not for keto, cytokinin. Next question 25. The substrate of photorespiration is, the substrate of
autorespiration is option A oxaloacetate, option B glycolate, option C serine, option D succinate. Then question number 26, which one of the following plant hormone is used as anti-transparent? Transparentனா இன்னும் அந்த டிரான்ஸ்பிரேஷன் ஆகிறத தடுக்கக்கூடிய பாட்டு யார்? இந்த கெமிக்கலில் எந்த கெமிக்கல்? ஆப்ஷன் ஏ சோடியம் குளோரைட், ஆப்ஷன் பி ஆஸ்பிரின், ஆப்ஷன் சி மெர்குரிக், ஆப்ஷன் டி பினைல் மெர்குரிக் குளோரைடு. நவ் 27th questions. Among the following, which hormone can induce flowering in short day plants under long duration of light? ஓகேங்களா, அதிக ஒளியில் வளரக்கூடிய தாவரங்களில் இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா ஆர்டிஃபிஷியலாக ஷார்ட் டே பிளான்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல என்ன ஹார்மோன் தொளிக்கும் போது ரொம்ப லைட் இருக்கக்கூடிய தாவரங்கள் வேண்டாம், எனக்கு ஷார்ட் டேவே போதும் அப்படிங்கிற கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஹார்மோன் என்ன ஹார்மோன்? ஆப்ஷன் ஏ ஜிப்பர்லிக் ஆசிட், ஆப்ஷன் பி அப்சிசிக் ஆசிட், ஆப்ஷன் சி ஆக்சின், option D cytokinin. Question number 28, Cruscograph was used to, what is it? Cruscograph was used to, இது டெஃபினேஷன் மாதிரி இருந்ததுனால இந்த கொஸ்டின் எடுத்திருந்தேன், மேபி கேட்கலாம் அதெல்லாம். ஆப்ஷன் ஏ இன்வெஸ்டிகேட் ஸ்லீப் மூவ்மெண்ட் ஆஃப் பீன் லீவ்ஸ் ஒன்று. அடுத்தது ஆப்ஷன் பி ஸ்டடி த ரோல் ஆஃப் பைட்டோக்ரோம் இன் சீட் ஜெர்மினேஷன். Then record the progress of plant growth. Option D distinguish between short day plants and long day plants. Then 29 questions. Dinitrophenol inhibits cell function by disrupting option A citric acid cycle, option B oxidative phosphorylations, option C glycolysis, ஆப்ஷன் டி குளுக்கனோஜெனிசிஸ். என்னது? ஒரு டைநைட்ரோபினால் எடுத்து நம்ம தொளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல செல் ஃபங்க்ஷன் ஆகிறது இன்ஹிபிட் ஆகும், தடுக்கப்படுது. என்ன அந்த இடத்துல எல்லாம் செல் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும், மேபி இந்த 4 செல்லுக்குள்ளே தான் நடந்திருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 30, the rate of respiration undergoes sharp rise followed by a fall when certain fruits ripen. The phenomenon is known as, ஓகேங்களா, இது ஈஸி தான், நீங்கள் அடிச்சிருவீங்க. The rate of respiration undergoes a sharp rise followed by a fall when certain fruits ripen. The phenomenon is known as option A climatic rise, option B climatic fall, option C climatic rise, option D anaerobiasis. What is it? Anaerobiasis. So which one is correct? Check பண்ணிக்கங்க. ஓகேங்களா. So all the thank you teachers, all the best. எல்லாரும் கவர்மெண்ட் வேலை வாங்கி எல்லாரும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் வெரி ஹாப்பியாக நம்ம நிற்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.